அது கொண்டு வருகிற மாற்றம் அது இன்னும் நாங்கள் யாரும் உணர தலைப்படலை. அந்த அந்த விஷயம் going to make a big paradigm shift in the way we are going to look at administration. அது என்ன எந்த விஷயத்திலும் ரகசியத்தன்மையை கூடுதலாக வச்சுக்கிட்டு காப்பாற்றிட்டு இருக்கலாம். எல்லாம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அப்ப தகவல் அறியும் உரிமை என்கிற விஷயத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் என்ற விஷயம் அதோடு சேர்த்து தகவல் அறியும் சட்டமூலம் இப்போ பார்லிமெண்ட்ல நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணின பிறகு it will also help proper independent civil administration. இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஓரளவு. அதோட சேர்த்து இப்போ இருக்கிற 19th amendment சில ஏற்பாடுகளையும் சேர்த்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செயல்பட தொடங்குமாக இருந்தால் we may be able to get back to a utopian at least standards which we are expecting. நாங்கள் இதை என்ன உயர்தரமான உயர்நிலையில் உள்ள ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு மீள போகலாம், மக்களுக்கு பொறுப்பு கொள்வது. ஏன்னா இதுக்கெல்லாம் பாவிச்ச விஷயம் ஈவன் கொல்வினாடி சில்வா யூஸ்ட் அவர் என்ன கிளியராக பாவிச்சாருன்னா cabinet is responsible to National State Assembly and through the cabinet public officers are responsible to the people's representatives. அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வச்சு தான் இந்த மாற்றங்களை கொண்டாந்து அப்படியே முழு சிவில் நிர்வாகத்தையும் ஒரு ஆட்சியாளர்களின் புத்தடிமையாக மாற்றினார். அதிலிருந்து அந்த சீரழிவு எல்லாம் ஆரம்பித்து பல பிரச்சனைகள் இந்த நாட்டிலே உருவாக தொடங்கும். இதில் சிறுபான்மையினரின் பார்வையில் என்று நாங்கள் அதிகார பகிர்வு என்ற விஷயத்தை பார்க்கணும். அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். we'll have to discuss it at a separate session. அது சம்பந்தமாக நாங்கள் முன்மொழிந்த தீர்வு யோசனைகள் என்று பல கட்டமாக ஒரு கட்டத்திலும் முன்மொழிந்த யோசனைகளின் ஒரு தொகுப்பை நாங்கள் மிக விரைவிலே வெளியிடவும். நிச்சயமாக இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு தனியான அமர்விலே கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக இன்று நாங்கள் 19வது சட்ட திருத்தம் என்ற எங்களுடைய இறுதியாக என்னால் 78ஆம் ஆண்டு முயற்சி செஞ்சு ஒரு அட்லீஸ்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸை கொண்டு வரக்கூடியது 17, 18, 19 இவ்வளோதான். அது இடையில் எத்தனையோ சட்டமூலங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி வரல, இல்லாட்டி பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் கலைகிறது, இப்படியான நிறுவனங்கள் ஏற்பட்டது. அதில் முக்கியமான விஷயம் ஐ கேன் ஒரு நாளைக்கு நாங்கள் கலைக்க வேண்டிய விஷயம்தான் அந்த 97ஆம் ஆண்டு சந்திரிகாவுடைய ஆட்சியில் முன்வைக்கப்பட்ட ஆளுநர் 2000ஆம் ஆண்டு அதை ஒரு திருத்தமாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து நடந்து கொண்டிருக்கும் தான் பாராளுமன்றம் கலைய வேண்டிய நிலவரம் ஏற்படுகிறது. அந்த தலைவர் 3 மணி நேரம் ஆற்றிய உரை அது ஒரு தனியான புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் என்றால் அந்த ஆலோசனைகள் 2000ஆம் ஆண்டு அதில் எனக்கு ஞாபகம் இந்த போல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய சம்பந்தன் ஐயாவும் நானும் ஒரு குழுவறையிலே கடைசி நேரம் வரை எங்களுக்கு இடையிலே உடன்பாட்டை எட்டிக் கொள்ளலாமா என்ற ஒரு தீவிர முயற்சியை நாங்கள் செய்தோம். என்றால் அதில் அழகு சம்பந்தமான பிரச்சனைகளிலே முற்றுப்பெறாத ஒரு நிலையில் அது இருந்த சூழலில் அந்த சட்டம் மூலம் அன்று அல்லது அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படலாம் என்கிற அவசரத்திலே நாங்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தோம். தலைவர் பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கத்தக்கதாக நாங்கள் இறுதி நேரத்திலாவது ஒரு சில முடிவுகளுக்கு வந்துவிட நம்பிக்கை. ஆனால் அதற்கிடையிலே எங்களுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனுடைய சூழ்ச்சி வெற்றி பெற்று கொஞ்சம் பேரை பிடிச்சி சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டார். அதோட எல்லாம் அடித்து கொண்டு எனவே இந்த பின்னணியில் என்றால் இதை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். சமதீஸ் திரைமறைவில் இருக்கிற விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ள நடக்கிற நேரம் வெளியில் நடக்கிற விஷயங்கள்
என்ற ஒரு விஷயம். இதுகளை இந்த தீர்வு முயற்சிகளில் போது செய்யப்பட்ட முயற்சிகளில் ஏற்பட்ட என்றால் கடைந்த மெனி ஸ்லிப் இந்த கப் அண்ட் லிப் என்று இங்கிலீஷ் இந்த ஆங்கிலத்தில் சொல்வாங்க. முழு எதிர்பார்ப்போடு சில விஷயங்கள் செய்து வருகிற போதும் திடீரென்று எல்லாம் போட்டுடையப்பட்டு முடிவுக்கு வருகிற நிலவரங்கள் ஏற்படுகிறது. எனவே அந்த நிலவரம் இந்த புதிய அரசியல் பேரவையில் முன்வைக்கிற எங்களுடைய அரசியல் தீர்வு யோசனைகள் வந்துவிடக் கூடாது. அதில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, குறிப்பாக இது சகல சமூகங்களின் பிரதிநிதிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகள் கூட்டாக அமர்ந்து பங்கு பற்றி செய்கிற ஒரு அரசியல் சீர்திருத்தமாக இந்த அரசியல் யாப்பு பேரவையின் சீர்திருத்தங்கள் அமையப்போகிறது என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த நாடே இருக்கிற ஒரு சூழலில் மிக தீவிரமாக இந்த விஷயங்களை பற்றி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆராய்வது மாத்திரமல்ல, அதனுடைய சகல உறுப்பினர்களும் இது சம்பந்தமான ஒரு பிரக்ஞையோடு செயல்பட வேண்டும் என்று பணிவோடு கேட்டு அன்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு 19ஆம் சீர்திருத்த சட்டத்தில் அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கூட இல்லாமல் செய்யப்பட்டு மீண்டும் ஜனாதிபதி தான் அமைச்சரவையின் தலைவர் என்று விஷயம் அது against பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானம் எடுத்திருக்கிறார். மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பு போக வேண்டும். எனவே சில விஷயங்கள் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி என்னதான் நிலைப்பாட்டில் இருந்தாலும் பின்வாங்க வேண்டிய நிலவரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே உண்மையில் நான் இன்று பேச நினைத்த விஷயம், ஐ வாண்ட் டு டீல் வித் குட் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த நல்லாட்சி சம்பந்தமான விஷயங்களில் என்ன 17ஆவது சட்ட திருத்தம் கொண்டு வந்த முன்னேற்றகரமான ஏற்பாடுகள் சம்பந்தமாக கொஞ்சம் கூடுதலாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்றால் ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு சோல்பரி கான்ஸ்டிடியூஷனை தந்துவிட்டு போன போது எங்களுடைய சுதந்திரத்துக்கு பின்னரான அரசியல் யாப்பிலே இருந்த முக்கியமான ஏற்பாடுகள், அதிலே பப்ளிக் சர்வீஸ், எங்களுடைய பொது நிர்வாகம், அதற்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர தன்மை என்பது 72ஆம் ஆண்டு முழுமையாக இல்லாமல் செய்தது. என்றால் அமைச்சரவையின் கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு பொது நிர்வாகம் எங்களுக்கு ஆங்கிலேயர்கள் விட்டு சென்றார். அது என்ன எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். என்ன அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் கூட மாணவர்கள் எங்களுக்கு அதை பற்றி எனக்கு உணர்வு இருக்கவில்லை. இருந்தாலும் 48லிருந்து 72ஆம் ஆண்டு வரை இருந்த சிவில் சர்வீஸ், சிவில் நிர்வாகம் என்பது மிக சுதந்திரமான ஒன்றாக இருந்தது. அதை முழுமையாக மாற்றி அமைத்தது 72. 78ஆம் ஆண்டு சும்மா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் கொஞ்சம் செய்ததுக்கு என்ன, அமைச்சரவையின் கட்டுப்பாட்டிலே பொது நிர்வாகம் இருக்கிற நிலைமைதான் ஏற்பட்டது. என்றால் அவர்களுடைய பதவி உயர்வு, ஆட்சியர்ப்பு, அவர்களை இடமாற்றுவது, அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை, அவர்களை விலக்குவது சம்பந்தமான விஷயங்கள் இவற்றை சும்மா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு மேன்முறையீட்டை கேண்டிடேட் செய்யலாம் என்று போட்டால் அதை முடிச்சு. எனவே இது தொடர்ந்தும் இப்படியான ஏற்பாடுகள் 72ஆம் 78ஆம் ஆண்டு யாப்புகளிலே இருந்த நிலையில் படிப்படியாகவே எங்களுடைய பொது நிர்வாகம் என்பது மிகப்பெரிய சீரழிவுக்குள்ளான, அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் நீங்க ஆட்சியில் இருந்தவர்களை கேட்டால், இப்ப நீங்க எங்களோட சீஃப் மினிஸ்டரை கேட்டா பிபிஎஸ்சி சம்பந்தமாக மாற்றமாக கருத்து தான் சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளா அங்கே அது ஒரு விஷயம். ஏன்னா கவர்னருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொது நிர்வாகம் அது நேரடியாக கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஆன்சரபிளாக இருக்கிற ஒரு ஆள் என்ற அடிப்படையிலே செய்யப்படுகிற விஷயம் என்பதனால் இருக்கிற சிக்கல். அமைச்சரவையில் இருந்தவர்களை கேட்டால் இதை பற்றி அவர்களுக்கு வேண்டும் அரசியல் ரீதியாக இதை கட்டுப்படுத்த. ஏன்னா எவ்வளவு தூரம் என்றால் விமல் வீரவன்ச ஜேவிபி சார்பிலே அமைச்சராக இருந்த போது நான் கட்டுகிறேன் அமைச்சரவைக்கு. மாத்திரமல்ல அனுர திசாநாயக்க போன்றவர் கூட அமைச்சராக இருந்து கொண்டு அவர்களாக கொண்டு வந்த 17வது சட்ட திருத்தம் இவ்வளவு தூரம் அவர்களுக்கு நிர்வாகத்தை கொண்டு போவது கஷ்டமாக இருக்கிற மாதிரி பேசி தொடங்கினார். இதையெல்லாம் பல குளறுபடிகளுக்கு மத்தியில் நாங்கள் இந்த
17வது சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தியதில் இருந்து எவ்வளவுதான் நல்லாட்சி சம்பந்தமாக கருத்து வருகிறோமோ அதற்கேற்ற மாதிரி ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த அதற்கு மாற்றமாக செயல்படுவதற்கு வழிவகைகளை அமைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள், சுற்றறிக்கைகள் மூலமாக கட்டுப்பாடு வருகின்றது. இதற்கென்று வழிவகைகளை அமைத்துக் கொள்வது என்று அடிக்கடி ஆட்சியாளர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தை வைத்துக் கொள்வதற்கு செய்யப்படுகிற விஷயங்களினால் எதிர்கால அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் உண்மையிலேயே நல்லாட்சி, சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஆர்வமுள்ளவர்களாக தூய நோக்குடைய செயலாக இருந்தால் இதை நாங்கள் வித்தியாசமான பார்வையோடு பார்க்க வேண்டும். ஏன்னா அதை பற்றி நீண்ட விஷயங்களை நான் பேச ஆலோசித்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் மேட்டர்ஸ், அதனால் கூட போனால் இந்த ஆடியன்ஸுக்கு அது கொஞ்சம் கூட வேற்றுள்ள விஷயமாக போய்விடும். எனவே அதை நான் தவிர்த்து கொள்வோம். இருந்தாலும் ஒரு அரசியல் பார்வை, ஒரு அரசியல்வாதியை நோக்கி ஒரு அமைச்சர் என்கிற அந்தஸ்தில் நான் இதை பார்க்கிற போது சில விஷயங்கள் எனக்கு கூட ஒரு அமைச்சர் என்று செயல்படுவதற்கு இது இல்லாமல் இருந்தால் நல்லம் என்று தான் நினைக்கும். ஏன்னா யாரும் தங்கள் அதிகாரத்தை முழுமையாக பிரயோகிப்பதற்கு இடைநடுவிலே தடைகள் இருப்பதை விரும்ப மாட்டோம். ஆனால் சோல்பரி அரசியலமைப்பில் இருந்த அந்த சிவில் நிர்வாகம் மீள கொண்டு வரப்பட முடியுமா இருந்தால் உங்களுக்கு 78ஆம் ஆண்டு இதுவரை இந்த சிரேஷ்ட சட்டத்தங்களாக இருக்கிற சுமந்திரன், நிசாம் காரியப்பர் போன்றவர்கள், ஆரிசம் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயம், 78ஆம் ஆண்டு இன்று வரை உயர்நீதிமன்றத்திலே இருக்கிற இந்த சிவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுடைய வழக்குகள், மனித உரிமை வழக்குகளை பார்த்தாலே தெரியும். 78ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு தூரம் அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மனித உரிமைகளை மீறி பொது நிர்வாக கட்டமைப்பிலே அநியாயங்கள் நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த மனித உரிமை சாசனமும் மிக முக்கியமான விஷயம். நாங்கள் இன்னும் முக்கியமான அம்சத்தை உள்ளடக்கி இருக்கிறோம். வெரி வெரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அரசியலோடு அது பிணைந்துபட்ட விஷயமாக மாறி இருக்கிறது என்பதற்கான ஒரு பின்புலம் இருக்கும். என்றால் 2001ஆம் ஆண்டு ஏற்படுகிற ஒரு சிக்கலின் காரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து திடீரென்று நீக்கப்பட்ட நிலையில் பெரும்பான்மை இழந்த அரசாங்கம் ஜேவிபியினரின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிற சூழலில் தான் 78ஆம் ஆண்டிலிருந்து முயற்சிக்கப்பட்டு இயலாமல் இருந்த நல்லாட்சி சம்பந்தமான பல விஷயங்கள் சாத்தியமாகிற ஒரு கட்டம் வந்தது. 17வது சட்ட சீர்திருத்தம் என்ற ஒரு விஷயத்தை மிக அவசரமாக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு வேறு வழி இல்லை என்ற காரணத்தினால் 10 உறுப்பினர்களோடு இருந்த ஜேவிபியினரின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக நாங்களுமாக சேர்ந்து அந்த எதிர்கட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் எதிர்கட்சிக்கு போக வேண்டிய ஒரு நிலையில் தள்ளப்பட்ட ஒரு சூழலில் உருவாக்கப்பட்ட 17வது சட்ட திருத்தம் என்பது இந்த நாட்டிலே உட்புகுத்திய நல்லாட்சிக்கான அம்சங்கள் இன்று 19வது சீர்திருத்த சட்டத்திலும் அது மீண்டும் வேறொரு வழியிலே உருவாக்கப்பட்டிருந்தால் அதனுடைய முன்னோடியான விஷயம் 17, 18, 19 இந்த 3 சீர்திருத்தங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 18 என்ற சம்பந்தமாக சுமந்திரனை கேட்டால் கொஞ்சம் காரசாரமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஒரு பேசுவார் என்றால் அவருக்கு முழு உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய அரசியலில் ஏற்பட்ட பிறழ்வுகள், அதனுடைய தவறுகள், பிரச்சனைகள், அதனோடு சேர்த்து அதனுடைய அந்த கட்சிக்கு ஏற்பட்ட அரசியல் சிக்கல்கள் இவற்றோடு பயணிக்கிற ஒரு விஷயமாக இந்த 17, 18, 19 சட்ட திருத்தங்களின் விஷயமும் இருக்கிறது என்பதையும் நான் மேலோட்டமாக நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். பாராளுமன்ற அரசியலில் ஏற்படுகிற அந்த சமன்பாட்டில் ஏற்படுகிற
சிக்கல்களினால் ஆட்சியாளர்கள் சீர்திருத்தங்களை நோக்கி தள்ளப்படுகிற நிலைமை. அதிலே முஸ்லிம் காங்கிரஸுடைய வகிபாகம் என்ற ஒன்று இது சம்பந்தமாக இதை என்னால் சில ஹக்கீம் அவர்களால் முடியும். உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் இவற்றை ஆய்வுக்காக எடுக்க வேண்டும். இந்த தலைப்பு என்னால் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ் இப்படியான கட்சிகளுடைய அரசியல் போராட்டங்களின் ஒரு இன்றியமையாத அம்சமாக இந்த நாட்டின் வாக்கு சீர்திருத்தங்களிலும் சில விஷயங்கள் நடக்கிற சாத்தியப்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை பற்றி நாங்கள் இந்த நேரம் பேசலாம். இப்போ இப்போதைய அரசாங்கம் கூட நான் என்னுடைய பார்வை, இப்போ நாங்கள் ஒற்றையாட்சியை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் இப்போ ஒற்றையாட்சி என்பது ஒருவரும் இருக்க, அரசாங்கத்தில் இருக்க 2 கட்சிகளும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கட்சி ஆட்சி என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்பதுதான் இப்போதைய பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தேசிய அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தேசிய அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இந்த 2 கட்சியிலும் பெரிய கட்சியில் இருப்பவர்கள் உடைய பகிரங்க பேச்சுக்களை பார்த்தால் நாங்கள் தனியே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிக்கிறோம், அதை செய்ய போகிறோம், தனியே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி விரைவில் அமைப்போம் என்ற சூளுரை இதை முன்னிலைப்படுத்தியதாக இந்த 2 கட்சிகளும் இன்று பேசி வருகிற ஒரு சூழல். மிக விசனத்துக்குரிய விஷயம் என்னென்றால், நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்தது இந்த பாராளுமன்றத்திலே இருக்கிற தலைவரும் இதை தன்னுடைய அந்திம காலத்தில் பேசிய ஒரு விஷயம். எதிர்கட்சி இல்லாத ஜனநாயகம் என்கிற ஒரு கோட்பாடு. அதை மிக தீவிரமாக எங்களுடைய மறைந்த தலைவர் மரும அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் அவருடைய அந்திம காலத்திலே மிக தீவிரமாக பேசிய ஒரு விஷயம் எதிர்கட்சி இல்லாத ஜனநாயகம். இந்த எதிர்கட்சி இல்லாத ஜனநாயகத்தை நாங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்ற பாரிய நம்பிக்கையோடு ஆரம்பித்த ஒரு பயணம் இன்று மீண்டும் இந்த 2 தேசிய கட்சிகளுக்கும் இடையில் இருக்கிற அதிகார இழுபறியில் பறிபோய் விடுமோ என்கிற ஒரு ஆபத்துக்கு மத்தியில் தான் இப்பொழுது நாங்கள் ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் என்ற விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் ஒரு அளவுக்கு அனுபவித்தோம். கடந்த 100 நாள் ஆட்சி இருந்தது. அதற்குள்ளே ஒரு எத்தனம் வந்து தேர்தல் சீர்திருத்தத்தை பலவந்தமாக தெளிப்பது. 2 கட்சிகளுடைய நோக்கமும் வேறாகும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவது, அதிலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு வசதியான தேர்தல் முறை எப்படி நாங்கள் பூத்தலாம் என்ற விஷயத்திலே இடையிலே என்னைத்தான் ஒரு குழப்பவாதியாக எல்லோரும் பார்த்தாலும் என்றால் வேறு எங்களுக்கு வழி தெரியவில்லை. நான் பகிரங்கமாகவே சில கட்சிகளை பாராளுமன்றத்திலே சாட வேண்டிய நிலவரம் ஏற்பட்டது என்பது, அதனோடு சேர்த்து அந்த விஷயம் குழம்பி போகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாக்க காரணம் 2 கட்சிகளுடைய நோக்கமும் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான 19வது சட்ட சீர்திருத்தத்தை அமுல்படுத்துவதில் சகோதரர் சுமந்திரனும் நானும் அந்த விஷய குழுவிலே இருந்தோம். பிரதம மந்திரி அது ஒரு குறை மாச பிரசவமாகத்தான் பார்க்க வேண்டும். அது எதை செய்ய எத்தனித்தோமோ அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். பல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் நினைக்கவில்லை. குறிப்பாக நல்லாட்சிக்கான மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிற இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்ற விஷயம் இப்பொழுது அரசியல்வாதிகள் நிறைந்த ஒரு சபையாக மட்டுமா இருக்கிறது. அதில் 3 சிவில் சமூக பிரதிநிதிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆரம்பத்திலே அந்த நிலைப்பாடு இருக்கவில்லை. அது இப்போ முழுமையாக, ஏன்னால் உண்மையில் எங்களுக்கு ஒரு சிக்கல் 3/2 பெரும்பான்மை எங்களிடத்தில் இருக்கவில்லை. ஏற்கனவே இருந்த பாராளுமன்றத்தை வைத்துக் கொண்டுதான் இதை சாதித்து முடிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நாங்கள் முனைப்பார். இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஓரளவுக்காவது
தான் கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றுவது. சில விஷயங்களிலே அவருக்கு வேறு சில அழுத்தங்கள் வந்தது என்பதை நாங்கள் கொஞ்சம் எல்லாவற்றையும் சில விஷயங்கள் கொஞ்சம் அடக்கத்தான் வாசிக்க வேண்டும். சுமந்திரன் கொஞ்சம் அடக்காம வாசிப்பார். ஆனால் நான் இந்த ஆட்சியில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பகிரங்கமாக போட்டு இங்கே உழைப்பது என்பது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நல்லாட்சிக்கான அம்சங்களை உள்வாங்குவதில் 17வது 18வது 19வது சட்டத்திலிருந்து எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு நாங்களே போட்டுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பொறி ஒரு தொண்டு. அதை பற்றி நான் அந்த சட்டமூலத்துக்கு வாக்களித்த அடுத்த நாள் கல்முனையிலே நான் பேசிய போது மிக தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். கண்ணை திறந்து கொண்டு வடுகுழியிலே விழுந்திருக்கிறோம் என்பதை நான் மிக தெளிவாக மிக பட்டவர்த்தனமாக நான் பேசினேன். நான் மிக தெளிவாக தெரியும். ஆனால் இன்று நான் பேசக்கூடாது. அந்த நேரம் இது சம்பந்தமாக உட்கட்சி அரசியலை நான் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் அந்த அந்த கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனுடைய உண்மையான பரிமாணம் என்ன, தலைமைத்துவம் என்ன விதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டது என்பதை ஒரு நாளைக்கு வரலாறு பதிவு செய்யும். இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த அம்சங்கள் குறித்து இதன் பின்னணியில் நடந்த அரசியல் நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. எதிர்வருகிற நடவடிக்கைகளில் நாங்கள் என்ன விதமான சவால்களை எதிர்நோக்குவோம் என்பது குறித்த ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு பீதி இருக்கிறது. என்றால் ஒட்டுமொத்தமாக இன்று ஜெனீவாவிலே என்னதான் வெளிநாட்டு அமைச்சர் போய் புதிய யாப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருந்தாலும் ஏற்கனவே என்னுடைய இந்த யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமான பாராளுமன்ற பேரணியிலேயே அந்த சொல்லாக்கத்தை இல்லாமல் செய்யும் என்று சொல்லி அதை எதிர்கட்சி வைத்து கண்டிருக்கிறோம். அதிலேயே எங்களுக்கு முதற்கட்டமாக நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் மிக தெளிவாக அடையாளம் காண வேண்டும். எனவே இந்த பின்னணியிலே தான் என்றால் பாராளுமன்ற சமன்பாடு, அதில் இருக்கிற ஆசனங்களின் சமன்பாடு செலுத்துகிற ஆதிக்கம் என்பது வித்தியாசமானது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற இந்த முரண்கருத்துள்ள உறுப்பினர்களுடைய நிலைப்பாடுகள் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பின்னணியிலே அவர்களுடைய தாக்கம்தான் என்னுடைய இந்த நிறைவேற்று அதிகாரம் நான் நினைக்கிறேன் சுமந்திரன் பேசுகிற போது அந்த சில விஷயங்களை கையாளக்கூடும். ஏனென்றால் பாராளுமன்ற மீதுயர் தன்மையை மீளமைக்கிற ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷனல் கல்ச்சர் என்பது உருவாக்குவதாக இருந்தால், புதிய அரசியல் கலாச்சாரம் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு மீண்டு செல்வதில் இருக்கிற முக்கியமான சவால்கள் என்று இருக்கிறது. ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட விஷயம் வெளியிட்ட இறுதி அறிக்கை. இந்த அறிக்கையில் இருக்க ஒரே ஒரு குறைபாடு, தமிழர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதித்துவமாக பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை கொண்ட தமிழ் தேசிய கூட்டணி பங்கு கொள்ளவில்லை என்கிற மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. எனவே அதனுடைய நம்பகத்தன்மை சம்பந்தமாக குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குறைபாடு இருக்கிற அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த அபிலாஷைகளையும் புறந்தள்ளாமல் அதே நேரம் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை மிக பக்குவமாக கையாண்டு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை எங்களுடைய பாராளுமன்ற உரைகளிலும் நாங்கள் அந்த தெளிவுகளை கொடுத்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கிலே இவற்றையெல்லாம் தொகுத்து நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எடுத்த நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்காக ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கு மேலோட்டமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனவே மறைந்த எங்களுடைய தலைவருடைய காலம் தொடக்கம் அவருடைய இழப்பு வரையிலான அந்த யுகம் என்பது ஒரு புறத்திலே விடுதலை புலிகளுடைய போராட்டமும் சமோந்தரமாக நடந்து கொண்டிருந்த சூழலில் இந்த தீர்வு கொடுத்த அம்சங்களிலே பலவிதமான குளறுபடிகளும் குழப்பநிலைகளும் தோற்றமெடுத்தது. 2002ஆம் ஆண்டு தொடக்கம்
நாங்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அங்கமாக இருந்த போது இன்று எங்களுடைய விரிவுரையாளர் ஹக்கீம் அவர்கள் பேசுகிற போது அந்த மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தம் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பல விதமான நிகழ்வுகள் முதல் தடுப்பு ஒப்பந்தத்தோடு உருவாகி அதிலிருந்து பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டமாக உருவெடுத்த இடைக்கால நிர்வாகம் குறித்த பரிந்துரைகள் என்ற விஷயம் அது ஐஎஸ்ஜி எனப்படுகிற இடைக்கால நிர்வாகம் குறித்த பரிந்துரைகள். அந்த சமயத்திலே நான் பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினராக முஸ்லிம்களின் தனித்தரப்பு சம்பந்தமான விஷயங்களில் எடுத்த நிலைப்பாடுகளும் அது குறித்து நோர்வே அரசின் அனுசரணையோடு நாங்கள் விடுதலை புலிகளோடு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினோம். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் செய்து கொண்ட ஒப்பந்தம் அடிக்கடி மாற்று அரசியல் கட்சியினால் தேர்தல் காலங்களிலே எங்களை புலிகளோடு சம்மந்தப்படுத்தி ரூபாயிலும் பல இடங்களிலும் அதை பேசி வந்தாலும் இந்த எங்களுடைய தேர்வு முயற்சியின் அங்கமாக ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளின் பல தஸ்தாவேஜுகள் ஆவணங்கள் என்று நீண்ட பட்டியல் இருக்கு. இவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய இந்த அரசியல் யாப்பு சபையாக பாராளுமன்றம் மீளமைக்கப்பட்ட அதனுடைய அமர்வுகள் 5ஆம் தேதி தொடக்கம் காலை வேளைகளிலே பாராளுமன்றம் நடைபெறுகிறது. ஆர்வமுள்ளவர்கள் பாராளுமன்ற கேலரியிலே வந்து இவற்றுக்கு செவிமடுக்க வேண்டும். என்றால் இது மிக முக்கியமான ஒரு கட்டம். அதில் மிக முக்கியமான கட்டத்தில் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளும் பங்கு கொண்டு ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு கூடுதலாக ஒரு கட்டம் என்கிற காரணத்தினால் இங்கே ஹக்கீம் பேசுகின்ற பொழுது 22ஆம் ஆண்டு சீர்திருத்தத்திலே குறைந்தபட்சமாக ஒரு சிறு வேண்டுகோளை தமிழர்கள் சார்பாக முன்வைத்தார்கள். இந்த ஒரு சமஷ்டி சம்பந்தமான ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு உடன்பாட்டையாவது வெளிப்படுத்தி அதை செய்தால் நாங்கள் இதில் பங்கு கொள்கிறோம், அன்றைய அரசியல் நிர்ணய சபையிலே பங்கு கொள்கிறோம் என்று சொன்னதை முழுமையாக மறுதல். அங்கிருந்த முக்கியமான இடதுசாரி தலைவர்கள் உட்பட என்றால் 86ஆம் ஆண்டு ஒரு மொழி 2 நாடுகள், இருமொழி 1 நாடு என்று துணிவாக பேசிய கொள்ளிநாடு சில்வா உட்பட அந்த செய்த அந்த அநியாயம் இதில் ஒரு ஆயுத போராட்டமாக வெடித்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து அந்த இழப்புகளும் நீச்சிலே 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் மீது முடிவுக்கு வந்து இப்பொழுது சர்வதேசம் இந்த நாட்டின் அரசியல் தீர்வில் ஒரு பங்காளியாக வருகிற அளவிற்கு இந்த விஷயம் வந்து நிற்கிறது என்றால் இதற்கு நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கிறோம். எனவே இந்த கட்டம் மிக முக்கியமானது. இந்த கட்டத்தில் சிறுபான்மை சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் தலைமைகள் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதே போல மலையாள தமிழ் கட்சிகள் இவற்றுக்கு இடையிலே இருக்கிற ஒன்றிணைந்த நிலைப்பாடுகள் என்பது மிக முக்கியமானது. அவற்றை பற்றி நாங்கள் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே இன்றைய எடுத்து பேச போனால் நாட்கணக்கிலே பேச வேண்டிய நிலவரம் உருவாகும். என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் செயலக மூலம் என்னால் விடுதலை புலிகளோடு சமாதான முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிற அதே நேரம் தெற்கிலே உள்ள கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த சர்வகட்சி மாநாட்டின் மூலம் சமாந்திரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது. குறிப்பாக அந்த சூழல் அது எல்லாருக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய பாராளுமன்ற பிரவேசம், தலைவருடைய ஆரம்பகால பாராளுமன்ற உரைகள், அவற்றை நாங்கள் கட்சியுடைய தலைமையகம் மறைந்த தலைவருடைய நினைவாக அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி நாங்கள் எல்லா தலைவருடைய முன்னாள் பாராளுமன்ற உரைகளையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எனவே அந்த வெளியீடுகளிலே தலைவருடைய உரைகளை பார்த்தாலே இந்த கட்சியுடைய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமான அணுகுமுறைகள், வெவ்வேறு பிரச்சனைகள், வெவ்வேறு
சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்த பொழுதும் என்ன நிலைப்பாடுகளை நாங்கள் எடுத்தோம் என்பது சம்பந்தமான பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கட்சி பிரதிநிதிகள் அவற்றை ஒரு மூல நூலாக பாதிப்பதன் மூலம் கட்சியுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகவும் நாங்களுடைய நிலைப்பாடுகளை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இப்போது காட்ட விரும்புகிறேன். அதே நேரம் எங்களுடைய இந்த சர்வகட்சி மாநாடு 90ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய சவாலுக்கு நாங்கள் எல்லோரும் கொண்டிருக்கிறோம். கிழக்கு மாகாண சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உத்தியோகபூர்வ எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் திடீரென்று அன்றைய முதலமைச்சராக இருந்த வடகிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் தன்னுடைய UDI யூனிலாட்ரல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்கின்ற ஒன்றை வெளியிட்டதன் மூலம் அதில் இருந்த உறுப்பினர் மூத்த உறுப்பினராக இருக்கிற எங்களுடைய தற்போதைய பிரதி மேயர் ஏல் அப்துல் மஜீத் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் மாகாண சபையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அதிகார பகிர்வு சம்பந்தமான அம்சங்களில் என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்தது, இந்த பலவிதமான இந்த குறிப்பாக சில சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் அக்ரேரியன் சர்வீசஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் போன்ற விஷயங்களிலே நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகள், அதிலே தலைவருடைய பங்களிப்பு இவற்றையெல்லாம் மிக ஆழமாக ஆராய்கிற போது மிக தெளிவான நிலைப்பாடுகளை அதிகார பகிர்வு சம்பந்தமாக, அதிலும் 13ஆவது சட்ட திருத்தத்தில் இருக்கிற குறைபாடுகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிறது மாகாண சபை, வடகிழக்கு மாகாண சபை, பாராளுமன்றம் இவற்றிலே நாங்கள் 89 தொடக்கம் 94ஆம் ஆண்டு வரை இந்த இடைநடுவிலே மாகாண சபை கலைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திலே தலைவருடைய உரைகளும் சர்வகட்சி மாநாட்டிலே நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளும், அதைத் தொடர்ந்து அதே பாராளுமன்றத்தில் மங்கள முனசிங்கவுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட தெரிவு, அந்த தெரிவு குழுவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் சார்பிலே முன்னாள் தலைவர் எங்கள் மகன் அஷ்ரப் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருந்தது. மங்கள முனசிங்க தெரிவுக்குழுடைய அறிக்கை அதிலும் ஒரு எளிய குழப்பகரமான ஒரு விஷயமாக அது முடிந்தாலும் என்றால் இந்த தெரிவுக்குழுக்கள் அதை தொடர்ந்து வந்த 94ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நான் பாராளுமன்ற பிரதி குழுக்களின் தவிசாளராக இருந்த நிலையில் நானும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேர் அவர்களும் அந்த தெரிவுக்குழுவிலே உறுப்பினராக இருந்தோம். அந்த தெரிவுக்குழு DL பீரிஸ் அவருடைய தலைவர் வெளியிட்ட அறிக்கை, அதிலே நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகள் என்ற விஷயங்கள் தொடக்கம் ஒரு நீண்ட பட்டியலை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம். அதைத் தொடர்ந்து அடுத்த பாராளுமன்றத்திலே தினேஷ் குணவர்தன உடைய தெரிவுக்குழு, அந்த தெரிவுக்குழு அறிக்கையில் குறிப்பாக தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக நானும் முத்துசுலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு மாற்று அறிக்கையை நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம். அது அடிக்கடி இப்பொழுது தேர்தல் ஆணையாளர் கூட தேர்தல் சீர்திருத்தங்களிலே சிறுபான்மை சமூகங்களின் பார்வை குறித்த விஷயங்களை அதை ஒரு ஆவணமாக முன்னிலைப்படுத்துகிறார். ஏனென்றால் அதிலே நாங்கள் மிக தெளிவாக பெரிய கட்சிகள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக எவ்வாறு தேர்தல் திருத்தங்களிலே எங்களுக்கு உடன்பட முடியாத விஷயங்கள் இருக்கிறது என்று குறித்த அந்த மாற்று அறிக்கை இன்னொரு ஆவணமாக கையாளப்படுகிறது. எனவே பாராளுமன்ற தெரிவு குழுக்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சர்வகட்சி மாநாட்டு அறிக்கைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய பங்களிப்பு, அதே போல சர்வகட்சி பிரதிநிதி தெரிந்த விஷயம் எங்களுடைய கட்சியுடைய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்கின்ற போதும் நாங்கள் கட்சியாக எங்களை பிரகடனப்படுத்திக் கொண்ட நாள் தொடக்கம்
86ஆம் ஆண்டு பாஷா விழாவிலே செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நாங்கள் ஒரு கட்சியாக பிரகடனப்படுத்தியதில் இருந்து எங்களுடைய நடவடிக்கைகள் பரவலாக தொடர்ந்து வந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், ஆரம்பத்திலே கட்சி தோற்றம் பெற்று அது ஒரு இயங்குகிற ஒரு மக்கள் இயக்கமாக உருப்பெற்ற நேரத்திலே நாட்டிலே இருந்த சூழல், குறிப்பாக வடக்கிலே ஒரு யுத்தமும் தெற்கிலே ஒரு யுத்தமும் என்கிற ஒரு சூழலை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம். வடக்கிலே தமிழிளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அதே வேளை சிங்கள இளைஞர்கள் தெற்கிலே ஒரு ஆயுத போராட்டத்திலே தீவிரமாக ஈடுபட்டிருந்த ஒரு புறச்சூழலில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் தன்னுடைய அரசியலை, தீவிரமான அரசியலை ஆரம்பிக்கிறது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய முதலாவது மாகாண சபை பிரவேசம், அந்த பிரவேசத்தோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் இயக்கத்தின் அரசியல் பரிமாணம், அதனுடைய அரசியல் செல்வாக்கு என்பது நாடு முழுவதும் பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த காலம் தொடக்கம் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை 89ஆம் ஆண்டு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தன தன்னுடைய ஆட்சி காலத்தை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நீடிக்க போய் அந்த நீடிப்பு சம்பந்தமான விஷயத்திலே தெற்கிலே உருவாகிய பலவிதமான அதிருப்திகள், அதையொட்டி ஜனாதிபதி பிரேமதாசவை ஒரு வேட்பாளராக வீட்டிலே நியமிக்கப்பட வேண்டிய ஒரு உட்கட்சி முரண்பாடுகளுக்கு மத்தியில் விரும்பிய அரசாங்கம் அந்த முயற்சியை செய்திருந்த போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற அணியிலே இருந்து ஆரம்பித்த அந்த முயற்சியின் இருந்துதான் எங்களுடைய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமான முயற்சிகளுடைய எழுத்து வடிவிலான ஆரம்பம் உருவாகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். முதலாவது டிபிஏ மேனிஃபெஸ்டோ, டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் அலையன்ஸ் என்று அன்று ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையாரை ஜனாதிபதி ஆக்குவது, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் அலையன்ஸ், ஜனநாயக மக்கள் முன்னணி என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிற விஷயத்தில் அதில் நாங்கள் அதிகார பகிர்வு குறித்த அம்சங்களை உள்ளடக்கியதாக அதிலே தீவிர பங்களிப்பை எங்களுடைய கட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த கட்டத்திலே நாங்கள் சில ரகசிய பேச்சுவார்த்தைகளை ஏவிப்பினரோடு கூட நாங்கள் நடத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் ருக்மன் சேனநாயக்க அவருடைய இல்லத்திலே போய் எல்லாம் ரகசியமாக சந்திக்கிற நிகழ்வுகள் அந்த கட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. டிபிஏ மேனிஃபெஸ்டோ பற்றி நான் நீண்ட விளக்கம் அளிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போதைக்கு தற்போதைய சூழலில் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இன்று பிற்பகல் மேலோட்டமாக சில விஷயங்களை என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தன் நிசாம் காரியப்பர் அவர்கள் சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய சார்பில் முன்வைக்கப்பட்ட சில ஆலோசனைகளை உள்ளடக்கி நாங்கள் சில யோசனைகளை அந்த சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவில் பங்கு கொண்ட இதர சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகளோடு சேர்ந்து நாங்கள் அதிலே இடப்புரை செய்திருந்தோம். ஆனால் அந்த சர்வகட்சி பிரதிநிதி குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்றிருக்கவில்லை. இனி அது சம்பந்தமான விஷயங்களே சகோதரர் நிசாம் காரியப்பவர்கள் கையாளப்பட்டது. இந்த டிபிஏ மேனிஃபெஸ்டோவிலிருந்து ஆரம்பித்த விஷயம் பிரேமதாச ஆட்சியின் பொழுது முன்னாள் அமைச்சர் ஏசிஎஸ் ஹமீதுடைய தலைமையில்
அவர் விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாட்டாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்த அதே வேளை அவருடைய தலைமையிலே ஒரு சர்வகட்சி மாநாடு நடத்தப்பட்டது. அந்த சர்வகட்சி மாநாட்டிலே கட்சியின் பிரதிநிதியாக தலைவர் என்னை நியமித்திருந்தார். அந்த சர்வகட்சி மாநாட்டிலும் நாங்கள் நீண்ட நேரம் அரசியல் யாப்பு சம்பந்தமான சீர்திருத்தம் சம்பந்தமான நீண்ட அமர்வுகள், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட அமர்வுகளை நாங்கள் ஜனாதிபதி செயலகத்திலே நடத்தியிருக்கிறோம். இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தமா தொடர்பான அணுகுமுறையில் சில எவ்வாறான கண்ணோட்டங்களோடு அணுகப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு பரந்து விரிந்த ஒரு பார்வையை அவர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கு ஒரு சட்டப்பீட விரிவுரையாளர் என்கிற நிலைக்கு அப்பால் போய் ஒரு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையிலும் சிறுபான்மை சமூகங்கள் சார்ந்த பிரச்சனைகளை இந்த அரசியல் யாப்பிலே எவ்வாறான விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு புரிந்துணர்வை அவர் தன்னுடைய இந்த ஆரம்ப உரையின் போது எங்கள் எல்லோருக்கும் தந்தார் என்பதை ஏற்று அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை விரிவாக கையாளும் போன நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் அவருக்கு பதிவுகள் இருக்கின்றன. மேலோட்டமாக அந்த விஷயங்களை சொல்லுகிற அதை வேளை 2000ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றை வரை நடந்திருக்கிற அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பங்களிப்பு பார்வை என்பது சம்பந்தமாக நான் இன்று அந்த விஷயத்தை கையாளலாம் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு கேள்வி நேரம் உள்ளடக்கி இருந்தாலும் இது இருக்கிற நேரச்சிக்கல் காரணமாக இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் சிக்கலாயிருக்கு. இருந்தாலும் ஒரு குறுகிய இறுதியிலே நாங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி பதில் நேரத்தை ஒதுக்கலாம் என்று ஆலோசித்திருக்கிறோம் என்பதையும் அன்போடு அறிய தெரிவிக்கிறேன். மேலதிகமாக இன்னொரு செயலமர்வோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மாத்திரம் யாரும் கேள்வி நேரத்திலும் பேசியிருந்தால் கட்சி சம்பந்தமான வேறு பிரச்சனைகளை வேறு சந்தர்ப்பத்தில் கைத்துக் கொள்ளலாம். எனவே இப்போதைக்கு எங்களுடைய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுப்படுத்திக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் பணிவோடு அறிவிக்கிறேன். நாங்கள் இந்த காலையில் தான் அவர்கள் அந்த இதை கேட்டுக்கொண்டோம். அவரும் பெருமனது கொண்டு ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் உங்களுக்கு முன்னிலையில் இருக்கும் அந்த இது அது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுவதற்கு அவருக்கு துரதிருஷ்டவசமாக வர முடியாமல் இருக்கு. எங்களது அழைப்பு சிரேஷ்ட சட்டப்பீட விரிவுரையாளர் தன்னுடைய தலைப்பிலான உரையை பின்னணியான விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இது சில அம்சங்களை சட்ட நுணுக்கங்களோடும் சில அம்சங்களை சமூக ரீதியான தேவைகளோடும் சில அம்சங்களை பொதுவாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களோடு தொடர்புபடுத்தி தான் நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் என்னுடைய இந்த முதலாவது இந்த உரையிலே நான் ஒரு பின்னணி அடிப்படையான அம்சங்களோடு சேர்த்து இலங்கையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு முயற்சிகளில் ஏற்பட்ட தாக்கங்கள், பாதிப்புகள், அனுபவங்கள், கசப்பான சம்பவங்களோடு சேர்த்து இன்று வரை என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது பற்றிய ஒரு தொகுப்பினை, அதாவது கிட்டத்தட்ட 1921ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு இன்று வரை நடைபெற்றிருந்த விஷயங்களை மிக சுருக்கமாகவும் அதே போன்று அரசியலமைப்பு தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக இன்று பேசப்படுகின்ற முக்கிய குறிப்புகளையும் தொகுத்திருக்கின்றேன்.